நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருக்கு சார். ரெட் ஆல்க்கு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது சார். உண்மையிலுமே இது நல்ல சேலஞ்சிங்காக தான் இருக்குது படம். தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ. ஆஸ் யூஷுவல் உள்ளதான், ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி தான் பார்த்ததுக்கு வரைக்கும். இல்லை ப்ரோ, ஆஸ் யூஷுவல் பழைய ஆளுகளாம் இல்லை, கொஞ்சம் இருக்கிறத சின்ன சின்ன ரோல் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மார்வல்ஸ்ன்றதுனால திருப்பி கொண்டு வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம வேற ஒன்றும் கிடையாது நமக்கு. புரியுதா ப்ரோ? அதெல்லாம் எல்லாமே புரியுது உங்களுக்கு. ஆர்டர் வைஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். உங்களுக்கு திடீர்னு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. போய் நார்மலாக பார்க்குறவங்க பார்க்கலாம். மார்வல்ஸ் ஃபேன்ஸ்க்கு புரியும் இது உங்களுக்கு. என்ன மூவியை பற்றி கேட்குறீங்க? கேப்டன் அமெரிக்கா நல்லா தான் இருந்துச்சு. பட் கன்க்ளூஷன் தான் கொஞ்சம் சொதப்பிட்டானுங்க. மற்றபடி ஓகே தான். கும்பல் எல்லா சீரிஸ் பார்த்துருக்கேன். நான் இருக்கும் இதில் கொஞ்சம் வில்லன் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல என்ன கான்செப்ட்னுட்டு. பட் எண்டிங் ஒன்றும் நல்லா இல்லை. இல்லை, இப்போ ஸ்கூல் டைமில் பார்த்துருக்கேன். இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. இல்லை, நமக்கு ஒரு ஐடியா இல்லை. படம் பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு ஆவரேஜ் தான் பிரதர். அந்த நம்ம ஸ்டீவ் ரோஜர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேமால ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். வேற ஸ்டீவ் ரோஜர் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவர் இல்லாதனால படம் ஒரு ஆவரேஜ் படம் தான். ஆனால் வேற ஒன்றும் இல்லை. சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு ஒரு நார்மலாக தான் இருந்தது. கிராஃபிக்ஸும் ஒரு ஓகே சொல்கிற மாதிரி ஒரு படம். பார்க்கலாம். ஒரு மார்வல் ஃபேன்ஸு கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதான் அந்த நம்ம ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் மாதிரியே தான் ஓரளவுக்கு ஓகே. தனியாக ஒரு படம் வந்தது பார்த்துருக்கோம், அவ்வளோதான். தேட்டரில். என் பேர் குரு.